ஹே கைஸ், இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறேன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வேறு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக டிஸ்கஸ் இருக்கும். வீடியோக்கு லைக் தெரிவித்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன். உங்களுக்கு ஜெனுவனாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறைய டேப்ஸ் ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். அஸ்வின் அவரோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியரை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஹாங்காங் சிக்ஸர்ஸில் ரீசெண்டாக சைன் அப் பண்ணியிருப்பார் டீம் இந்தியாவுக்காக. அண்ட் அப்படியே ஐஎல் T20 ஆப்ஷன்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் பிபிஎல்ல இப்போ சிட்னி தண்டர் அவரை சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ செக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே டீட்டெயிலாக பேசியிருப்போம் அஸ்வினோட சைனிங்கை பற்றி. பிபிஎல்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டு பிளேயர் சைனிங்கை இப்போ அஸ்வின் மாறி இருக்காரு. அஸ்வின் மேக்ஸ் டு மேக்ஸ் 4 to 5 கேம்ஸ் தான் பிபிஎல்ல ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் ஐஎல் T20ல அவர் ஏதாவது ஒரு சைட் பிக் பண்ணி அந்த சைடு ஏர்லியாக எக்ஸிட் ஆனாங்கன்னா அப்போ மேபி எக்ஸ்ட்ரா கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த சைனிங் 2 இயர்ஸுக்கு இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் இயருமே பிபிஎல் சிட்னி தண்டருக்காக தான் ஆஷனா ப்ளே பண்ணுவார். நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் பிபிஎல் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அப்போ இருந்து அந்த ஓவர்சீஸ் பிளேஸோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கிறிஸ் கெயில்லாம் கூட ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த குவாலிட்டியுமே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் பீப்புள் ஆல்சோ ஃபவுண்ட் அதர் லீக்ஸ் டு ஃபாலோ. அதனால இந்த லீகை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இப்போ இந்த ஆஷனாவோட சைனிங்னால பிபிஎலுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூவர்ஷிப் இருக்கும்னு நம்புறேன். இரானி கப் வர அக்டோபர் 1 அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இது என்ன டோர்னமெண்ட், என்ன கான்செப்ட்னு கேட்பீங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வெர்சஸ் கரண்ட் ரஞ்சி டிராஃபி சாம்பியன்ஸ். ஸோ கரண்ட் சாம்பியன்ஸாக விதர்பா இருக்காங்க. ஸோ 2024-2025 ரஞ்சி டிராஃபி சீசனை விதர்பா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளே பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல ஒரு சில ஸ்டேட் அசோசியேஷன் பிளேயர்ஸ் கம்பைன் பண்ணின ஸ்குவாடு. இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜத் படிரர் தான் கேப்டனாக இருக்கார். அபிமன்யு ஈஸ்வரன் செலக்ட் ஆகியிருக்கார். ஆர்யான் ஜோல் இவர் தான் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்க போறார் நம்புறேன். அண்ட் நம்ம ருத்ராஜ் கேக்கட் வைஸ் கேப்டனாக இருக்க போறார். யாஷ் டூல், ஷெய்க் ரஷீத், இஷான் கிஷான் தான் மெயின் விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட் தனுஷ் கோட்டியன், மனவ் சூத்தர், குர்னூர் பிரார், கலீல் அகமது, ஆகாஷ் தீப், அன்ஷுல் கம்போஜ், சராஞ்ச் ஜெயின். ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா பிசிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு 6 month பிரேக் வேணும் ஃப்ரம் ரெட் பால் கிரிக்கெட்னு. ஸோ அவர் ரீசெண்டாக பேக் சர்ஜரி இன் யூகே அண்டர்கான் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரெக்கவரி ப்ராசஸ்லாம் நல்லா தான் போயிருக்கு. பட் ஸ்டில் அவருக்கு ஒரு சில ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால லாங்கர் ஃபார்மேட் ப்ளே பண்ணுறது அவருக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அதனால தான் இரானி கப் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட் செலக்ஷன்ல அவரை கன்சிடர் பண்ணல. இப்போ ஒயிட் பால் சீரிஸ் இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ நடக்க போகிறது. அதில் ஷ்ரேயஸ் ஐயர் தான் சைடு லீட் பண்ணுறது. செப்டம்பர் 30 பண்ண 1 day சீரிஸ் ஆரம்பிக்கிறது. இப்போ கரண்டாக செகண்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏக்கும். அந்த கேம்ல ஷ்ரேயஸ் ஐயர் கிடையாது. ருத்ராஜோட ரீசென்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ரெட் பால் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஆல்ரெடி புச்சிபாபுல ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. துலீப் டிராஃபில ஒரு 180 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இப்போ இங்க இரானி கப்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறான்றத பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா நம்ம சிஎஸ்கேட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல நம்ம ருத்ராஜ் ஒரு கேமே ப்ளே பண்ணியிருக்காரு. பிரசிடென்ட் 11 அண்ட் செக்ரட்டரி 11 ஒரு டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்ல ருத்ராஜ் 39 ரன்ஸ் ஆஃப் 117 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ் பொறுமையாக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. டே 1ல கிட்டத்தட்ட 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 64 டெலிவரிஸ்ல. டே 2ல அது பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ருத்து டின் கம் அவுட் டு பேட் டு. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 ரன்ஸுக்கு ஆட்டம் இழந்திருப்பார். இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வர அக்டோபர் 2 ஸ்டார்ட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்கிறது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இன் டெல்லி நடக்கிறது. அண்ட் இப்போ இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாடை அஃபிஷியலா பிசிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் இஸ் த கேப்டன். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், வாஷிங்டன் சுந்தர், பும்ரா, அக்ஷர் பட்டேல், நிதிஷ் குமார் ரெட்டி, நாராயண் ஜெகதீஷன், முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ். 11ல த்ருவ் ஜுரேல் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார். தேவ்தத் படிக்கல் அண்ட் நிதிஷ் குமார் ரெட்டி ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க ஸ்குவாட்ல. ஓவர்சீஸ் டெஸ்ட் சீரிஸ்ல பும்ராவோட தேவை நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் பும்ரா நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாரு. பட் இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ்ல பும்ராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பும்ராவை பற்றி சம் ஃபேக்ட் முகமது கைஃப் போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அதை கோட் பண்ணி நம்ம பும்ரா இன்அக்யூரேட் அப்படின்னு சொல்லி முகமது கைஃபை தாக்கி வச்சிருக்காரு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஆர்ஆரோட ஹெட் கோச் பொசிஷன்லேருந்து ராகுல் டிராவிட் எக்ஸிட் ஆகியிருப்பாரு. இப்போ ஹெட் கோச் பொசிஷன் ஆஃப் ஆர்ஆருக்கு யார் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. குமார் சங்கக்காரா தான் ஹெட் கோச்சா மாறி இருக்காரு. இதை ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே
ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஆர்ஆரோட டீம் டைரக்டரா வந்து குமார் சங்கக்காரா இருந்தாரு. ஆனா இப்போ வந்து அவர் ஹெட் கோச்சா மாறி இருக்காரு. ஸோ டீம் டைரக்டர் பொசிஷனுக்கு யார் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி ஆர்ஆரோட சிஇஓ ஜேக் வந்து லீவ் ஆகியிருப்பாரு இல்லையா ஆர்ஆர்லேருந்து. ஸோ அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ஆர்ஆரோட அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து காணும். ஜஸ்ட் கிரிக்பஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்ஆரோட சிஇஓ வந்து லீவ் ஆகியிருக்காரு அப்படின்னு. ஆர்ஆர்ல எதுக்காக இவ்வளோ டிபார்ச்சர்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு டோட்டல் ரீவாம்பே நடக்க போறதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா கரண்டா யூத் ஒன் டே சீரிஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா அண்டர்-19 vs ஆஸ்திரேலியா அண்டர்-19. இந்தியா அண்டர்-19 டீமோட கேப்டனா ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. லாஸ்டா வந்து நடந்த இங்கிலாந்து சீரிஸ்லயுமே வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாக்கு எதிராக ப்ளே பண்ற சீரிஸ்லயுமே வந்து 2-0 லீட்ல இருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் டே கேம் வந்து டெட் ரப்பர் மாதிரி தான். வைபவ் சூரியவன்சி தான் இந்தியாவோட ஸ்டார் பேட்டரா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஒரு 35+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் செகண்ட் ஒன் டே கேம்ல வந்து 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே வித் பேட் அவரால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் கேம்ல 6 ரன்ஸ்க்கு ஆட்டம் இழந்திருப்பாரு. அண்ட் செகண்ட் கேம்ல டக் அவுட். ஆஃப்டர் த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆயுஷ் மாத்ரே ப்ளே பண்ண மேட்சஸோட ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் ரெட் பால் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இந்த ஒன் டே ஃபார்மேட்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ட் ஃபேன்ஸுக்கும் வந்து நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இஸ் ஃபார்ம் இஸ் வெரி மச் கன்சர்னிங் இன் ரீசென்ட் டைம்ஸ். எப்படி புள்ளியா சொல்லி போட்டு வந்து எக்ஸாம் பேப்பர் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட பிளேயிங் லெவலில் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸோட அந்த ஒரு நம்பிக்கைக்காக ஆயுஷ் மாத்ரே ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கணும். ஆயுஷ் மாத்ரே இந்த பேட்டர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆயுஷ் மாத்ரே இந்த ஆஃப் ஸ்பின்னரை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஏன்னா இப்போ இந்த ஒன் டே கேம்ல வந்து ஆயுஷ் மாத்ரே 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒருவேளை ஆயுஷ் மாத்ரே ரெகுலராக போய் ரோஹித் சர்மா மீட் பண்ணுறதுனால தான் ஆயுஷ் மாத்ரேயோட ஃபார்ம் வந்து கன்சர்னிங்காக இருக்கும். இப்படி சொன்னால் ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எனக்கு காரி துப்புவீங்க. கேப்டன்சி ப்ரெஷர் ஆயுஷ் மாத்ரேக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருமே உங்கள் செட் ஆஃப் ஏஜ்ன்றப்போ வந்து பெருசாக உங்களுக்கு கேப்டன்சி ஃபியர்லாம் இருக்காது. மேபி உங்கள் டீமில் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணலாம். இஃப் ஹி ஸ்டேஸ் ஆன் த கிரீஸ் ஃபார் அட்லீஸ்ட் 20 to 30 balls அப்போ அவரோட கேம் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அவர் ரொம்ப ஏர்லியாகவே வந்து பிச் அசஸ் பண்ணாமல் வந்து விக்கெட் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஐபிஎல் 25 சிஎஸ்கே பவர் பிளே ஸ்கோர்ஸ்லாம் வந்து ரொம்ப பூரா இருந்துச்சு பிஃபோர் ஆயுஷ் மாத்ரேஸ் என்ட்ரி. அந்த எம்ஐ கேமுக்கு எதிராக ஆயுஷ் மாத்ரேயோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போலேருந்து தான் வந்து நம்ம சிஎஸ்கேவோட அந்த பவர் பிளே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவரோட அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் மட்டும் கிடைச்சா போறோம் கைஸ், கண்டிப்பாக ஹி கேன் ஸ்கோர் பிக். நம்ம அந்த ஆர்சிபி கேம்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. கொஞ்சம் ஏஷியா கப் பற்றியுமே வந்து கவர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஃபைனல்ஸ் வந்து சண்டே அன்னைக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு இவ்வளோ நாட்களாக தெரியல, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் இன் ஏஷியா கப்பா. இன்னைக்கு கூட சூப்பர் 4ஓட லாஸ்ட் மேட்ச் வந்து நடக்கிறது. அஃப்கோர்ஸ் டெட் ரப்பர் தான் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கான்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது, மதிஷா பதேனா வந்து அன்வெல் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கன் டீம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான கேமில் வந்து ப்ளே பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அது வந்து அவங்களுக்கு டூ ஆர் டே கிளாஷ் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த கேமில் வந்து பத்திரினா வந்து செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாகிஸ்தான் கேமுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிஸ் செஷன்லையுமே பத்திரினா டேக் பார்ட் பண்ணல. இப்போ கரண்டாக இஸ் அண்டர்கோயிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கன் டீம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லீக் ஸ்டேஜில் ஹாங்காங்க்கு எதிரான கேமில் பத்திரினா ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். அப்போ ஸ்ரீலங்கன் டீம் வந்து எதுவுமே சொல்ல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாகிஸ்தான் கேமுக்கு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன விஷயம்ன்றது தெரியல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் கேம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேமோட வின்னர்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஃபைனல்ஸ் ப்ளே பண்ண போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் அண்ட் பங்களாதேஷ் டீமுக்கு வந்து கண்டிப்பாக ஹோப் வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன். பட் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐயோ இந்த மாதிரி ஒரு மட்டமான ஃபீல்டிங் நான் பார்த்ததே கிடையாது. பாகிஸ்தான் தான் இப்படி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்க அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஷியா கப்பில் ஆல்ரெடி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து 2 times ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்த செகண்ட் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸோட அந்த செலிப்ரேஷனுமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக மாறிச்சு இல்லையா. ஸோ இந்த தேர்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச்சில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பட் ஹோப் ரெண்டு டீமோட ஃபேன்ஸுமே வந்து ஸ்மூத்தாக வந்து அந்த கேமாக மட்டும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து பிளாக் பஸ்டர் கிளாஷாக இருக்க போகிறது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே இந்தியா தான் சொல்ல போறீங்க. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க கைஸ். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.